முதல் காங்கிரஸ் அமைச்சரவை 1935ஆம் ஆண்டு இந்திய அரசாங்க சட்டம் மாநில சுயாட்சிக்கு வழிவகுத்தது. அதாவது இந்திய அரசாங்க சட்டம் தான் மாநில சுயாட்சிக்கு வழிவகுத்தது 1935ஆம் ஆண்டு. சட்டமன்றத்திற்கு பொறுப்பான அமைச்சர்கள் குழு மாகாணங்கள் மாகாண அதிகாரங்களை நிர்வகித்தது. பொறுப்பான அமைச்சர் குழு தான் மாகாண அதிகாரங்களை நிர்வகித்தது. இருந்தபோதிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் ஆலோசனைகளை புறக்கணிக்கும் அதிகாரத்தை ஆளுநர் பெற்றிருந்தார். 1937ஆம் ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. நீதி கட்சி 1937 நடந்த தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி அடைஞ்சாங்க. நீதி கட்சி படுதோல்வி அடைந்தது. காங்கிரஸ் தேர்தலில் நீதி கட்சி படுதோல்வி அடைந்தாங்க. தேர்தல்களில் காங்கிரஸ் பெற்ற வெற்றியானது மக்களிடையே அது பெற்றிருந்த செல்வாக்கை சுட்டி காட்டியது. ராஜாஜி முதல் காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தார். முதல் காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தது யாருன்னா ராஜாஜி. மதுவிலக்கை பரிசோதனை முயற்சியாக சேலத்தில் அறிமுகம் செய்தார். சேலத்தில் மதுவிலக்கை பரிசோதனை முயற்சியாக ராஜாஜி சேலத்தில் அறிமுகம் செஞ்சார். ராஜாஜி இதன் மூலம் ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடு செய்ய விற்பனை வரியை அறிமுகப்படுத்தினார். சமூக தளத்தில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு கோவில்களை திறந்து வைத்தார். கோவில்கள் எல்லாத்தையும் திறந்து வச்சிருக்காரு. சமூக தளத்தில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு கோவில்களை திறந்து வச்சிருக்காரு. டி. பிரகாசம் மேற்கொண்ட முயற்சியினால் ஜமீன்தார்களின் பகுதிகளை சேர்ந்த குத்தகைதாரர்களின் நிலை குறித்து விசாரணை செய்ய விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டது. இருந்தபோதிலும் கிராமப்புற கடன் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக கடன் சமரச வாரியங்கள் அமைக்கப்பட்டதை தவிர வேறு நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை. தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய அமைச்சரவை கலந்தோசிக்காமல் ஆங்கில அரசு இந்தியாவை இரண்டாம் உலகப் போரில் ஈடுபடுத்தியதால் காங்கிரஸ் அமைச்சரவையை ராஜினாமா செய்தது. தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய அமைச்சரவையை கலந்தோசிக்காமல் ஆங்கில அரசு இந்தியாவை இரண்டாம் உலகப் போரில் ஈடுபடுத்தியதால் காங்கிரஸ் அமைச்சரவையை ராஜினாமா செய்தது. மதுரை ஹரிஜன சேவ சங்கத்தின் தலைவர் வைத்தியநாதர். மதுரை ஹரிஜன சேவ சங்கத்தின் தலைவர் யாருன்னா வைத்தியநாதர். செயலர் எல்.என். கோபால்சாமி ஆகியோரால் 1939 ஜூலை 9ஆம் நாள் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்குள் ஹரிஜன மக்களுடன் நுழைய திட்டமிட்டது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக உள்ள குடிமை சமூக குறைபாடுகளை அகற்றுவதற்காக 1939ஆம் ஆண்டு கோவில் நுழைவு அங்கீகார இழப்பீடு சட்டம் இயற்றப்பட்டது. கோவில் நுழைவு அங்கீகார இழப்பீடு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 1939ஆம் ஆண்டு. மதுரை ஹரிஜன சேவ சங்கத்தின் தலைவர் வைத்தியநாதர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.